சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது, இந்த அரச மரம் அப்படிங்கிறது நைட்ல கூட ஆக்சிஜனை வந்து வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி இந்த ஐவிஎஃப் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் எண்டோமெட்ரியல் திக்கனிங்கே வரல டாக்டர். ஸோ அது திக்கனிங் கரெக்டாக வந்தால் தான் வந்து அந்த ஜைகோட்டை வந்து அங்கே அந்த கருவை வந்து உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சு அவங்களுக்கு அந்த ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். பெண்களுடைய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அரசமரம். அரசமரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் புத்தருக்கு போதி மரத்துக்கு கீழே தான் வந்து ஞானம் கிடச்சிது, அது ஒரு அரச மரம் தான். அதே மாதிரி விநாயகர் வந்து அரச மரத்துக்கு கீழே தான் வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆன்மீக ரீதியாகவும் அரச மரம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக நம்ம இருக்கிற இடத்துல வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சில குறியீடுகள் தான். இப்படி ஒரு பழமொழியும் வந்து சொல்லுவாங்க, அரச மரத்தை சுற்றி வந்து அடி வைத்த தொட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு இந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இந்த அரச மரம்ங்கிறத சுற்றி வரணும், 108 முறை வந்து சுற்றி வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை, இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது, இந்த அரச மரம் அப்படிங்கிறது நைட்டில் கூட ஆக்சிஜனை வந்து வெளியேற்றக்கூடியது. CAM ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நைட்டில் கூட ஆக்சிஜனோட வந்து அளவை நிறைய வெளிப்படுத்துது அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த அரச மரத்துலேருந்து ஐசோப்ரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து வெளிவருது. இது வந்து நைட்ரிக் ஆக்சைடோட சேரும் பொழுது ஓசோன் லேயரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெண்களுக்கு அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது அவங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டம் வந்து கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல குவாலிட்டியான கருமுட்டை உருவாகுது. இதனால தான் வந்து கருத்தரிக்கிறது சுலபமாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொன்னாங்க, அரச மரத்தை வந்து சுற்றி வர்றது அது நடைப்பயிற்சிக்காகவும் ஒரு ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் வந்து இருக்கும். அதே சமயத்தில் அரச மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தூய்மையான காற்று வந்து அவங்களுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து கொடுக்குது. அது இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யுது. PCOD மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த அரச மரத்தினுடைய பட்டை கஷாயத்தை வந்து கொடுக்கும் பொழுது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சு அவங்களுக்கு அந்த ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குது. ஏன்னா PCODயில் ஆன்ஓவுலேட்டரி சைக்கிள் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த அரசம்பட்டை கஷாயம் வந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடந்து கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பெண்கள் இதை ஃபாலோவும் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து கருத்தரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த IVF பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் எண்டோமெட்ரியல் திக்கனிங்கே வரல டாக்டர். ஸோ அது திக்கனிங் கரெக்டாக வந்தால் தான் வந்து அந்த ஜைகோட்டை வந்து அங்கே அந்த கருவை வந்து உள்ளே வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அரசம்பட்டை கஷாயம் வந்து கொடுப்போம், பால் கஷாயமாக வந்து கொடுப்போம். அரச மரத்தினுடைய பட்டையை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு 1 லிட்டர் தண்ணி விட்டு அதை வந்து ஒரு 200 ml வந்து நல்லா காய்ச்சி வடிகட்டி அது கூட கொஞ்சம் பாலும் சேர்த்துடணும். கடைசியாக நல்லா காய்ச்சி அதை சுண்டும் பொழுது கொஞ்சம் பாலும் சேர்த்து அதை வந்து வடிகட்டி அந்த பால் கஷாயமாக வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த அரச மரத்தினுடைய பட்டையில் ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்குது. அது வந்து இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ IVF மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதை நம்ம வந்து துணை மருந்தாக கொடுத்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கருத்தரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கருத்தரிக்காத பெண்கள் கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெளியே வரலை, இல்லை வந்து ஹார்மோன் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்குது, கருக்குழாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது, மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே இந்த அரச மரத்தினுடைய இலையையும் பட்டையும் வந்து பயன்படுத்தலாம். அந்த அரச மரத்தினுடைய கொழுந்து இலைகளை வந்து அரைச்சு அதை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து பசும் பாலில் வந்து நம்ம சேர்த்து கொடுத்துறோம். காய்ச்சிய பசும் பாலில் வந்து சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து நம்ம ஒரு 3 மாதம் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான மருத்துவ சிகிச்சையில் எல்லாத்துலேயுமே இந்த அகஸ்தியர் குழம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம அவங்களுக்கு கழிவு நீக்கத்துக்காக வந்து கொடுப்போம். ஸோ அதை நம்ம அரசம் கொழுந்து சாறில் தான் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுதும் நிறைய பெண்களுக்கு வந்து கழிவுகள் நீங்கி சீக்கிரமாகவே வந்து கருத்தரிச்சிருக்காங்க. ஸோ அந்த அரச மரத்தினுடைய கொழுந்து இலைகளும் அதனுடைய
பட்டையும் வந்து மருத்துவ குணம் உடையது. பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பாக நீங்கள் அரச மரத்தை வந்து சுற்றி வர்றது அப்படிங்கிறது நடைப்பயிற்சிக்கும் நல்லது. அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அதிகப்படியான ஆக்சிஜன், அதே மாதிரி இந்த ஐசோப்ரேன், இது எல்லாமே வந்து மருத்துவ பயன்கள் உடையது. நம்மளுடைய முன்னோர்கள் எதையுமே வந்து சும்மா சொல்லலை. அது எல்லாமே மூட நம்பிக்கைகளும் வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அரச மரத்தை சுற்றி வாங்க. அந்த பட்டையும் சரி, அதே மாதிரி அந்த கொழுந்துகளையும் வந்து நீங்கள் மருந்துகளாக வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும் போது ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை எப்படி ஆலமரம் போக்குமோ, அதே மாதிரி பெண்களுக்கான மலட்டுத்தன்மையும் இந்த அரச மரம் வந்து போக்கும். நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு கருத்தரிக்கிறதுல வந்து சிரமம் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த ஆய்வறிக்கைகளை பற்றி வந்து சொல்லுங்கள். ஸோ பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை வந்து கருத்தரிக்கிறதுல சிரமம் இருக்குன்னா அரச மரத்தினுடைய இலையும் பட்டையும் வந்து பயன்படுத்தலாம். இதே போன்று இன்னொரு பதிவில் மூலிகைகள் சார்ந்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 1ஆம் வாரம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.